உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? எந்த லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். எங்க லவ் மேரேஜ் லவ் அரேஞ்ச் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மேரேஜ்க்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி டிபெண்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, ஸோ மேரேஜ் சக்சீட் ஆகும்னு நினைக்கிறேன். உங்க மேரேஜ் லைஃப்ல மேஜரா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு? என் மேரேஜ் லைஃப்ல கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும். பிகாஸ் இவ்வளோ நாள் அம்மா கூட இருப்போம், அப்பா கூட இருக்கோம். ஸோ ஹஸ்பண்டோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருப்போம். என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கேட்டு தெரிஞ்சு செய்கிறது. அண்ட் மோர் ஓவர் ஈகோ இருக்கக்கூடாது. அது சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபேமிலியில மணி ஹேண்ட்லிங் யார் பண்ணுவா? நீங்களா இல்லை உங்க ஹஸ்பண்டா? மணி ஹேண்ட்லிங் வரப்போ தெரிஞ்ச மணியை 2 பேரும் சேர்ந்து பண்ணிப்போம். தெரியாமல் அப்படி இப்படின்னு வர்றது அவங்கவுங்களுக்கு ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுத்து என்ன வேணுமோ அவங்கவுங்க பண்ணிப்போம். பிகாஸ் மேஜர் ஃபைட்ஸ் ஃபினான்ஸ்னால வரும்ன்றதுனால மேஜராக டெசிஷன் எடுக்கணும்னா 2 பேரும் சேர்ந்து எடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் இட் அப்படி தலையிட்டுக்க கூடாதுன்றதே எங்கள் ப்ரைவேட் கன்சர்ன். மேரேஜ் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எப்பனா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எந்த காரணத்துக்காக நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? பர்சனலி சொல்ல போனால் எனக்கு மேரேஜ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்படி அப்பப்போ சண்டை வரப்போ இருக்கும். கண்டிப்பாக சண்டை வராத மேரேஜ் லைஃபே இருக்காது. பெரிய ஸ்ட்ரெஸ் வரும், எல்லாமே வரும். பட் அது எப்படி கோ த்ரூ பண்ணி ஹேண்டில் பண்ணி யாராவது ஒருத்தர் அந்த டைமில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸோ அது சக்சீட் ஆகும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ். இதுவும் எப்படி இருக்கும்னு தெரியணுன்றது நல்லா இருக்கு. மேரேஜ் லைஃப்ல ஸ்ட்ரெஸ் எதனா வந்திருக்கா உங்களுக்கு? ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்கும் நார்மலா ஸ்ட்ரெஸ் இருக்கும். எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க? கண்டிப்பாக பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய சண்டை வந்திருக்கு. பட் ஆல்வேஸ் ஐ பிலீவ் ஒரு லவ் மேரேஜோ அது எப்படி ஒன்றில் இறங்கிட்டோம், அதை எப்படி சக்சீட் பண்ண. அண்ட் மோர் ஓவர் லைஃப் பார்ட்னர் அமைகிறதும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஏன்னா நான் 12 இயர்ஸ் மேரிட். கண்டிப்பாக எல்லா வருஷமும் ஹாப்பி வருஷமானு சொல்ல முடியாது. ஒரு சில வருஷம் அப்படி இருக்கிறப்போ லெட்ஸ் கிவ் டைம் ஃபார் தெம். இல்லைன்னா அவங்க ஏதோ நான் தப்பு பண்ணுறேன்னா அவங்க ஃபைட் பண்ணி அவங்கள எப்படி நம்ம பார்த்து அதை சக்சீட் பண்ணோம். அண்ட் ஐ ஹாவ் அ கிட் ஆஸ் வெல். ஸோ ஆல்வேஸ் ஐ திங்க் ஆன் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ். மேரேஜ்க்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் கூட இருக்க பாண்டிங் எப்படி கம்மியாயிடுச்சா இல்ல அது கண்டினியூ ஆகுதா? மேரேஜ்க்கு அப்புறம் ஏதோ இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எப்பயுமே அப்படியே இருக்கும். என் வீட்டு கூட அப்படி இருக்கும், என் பிரதர்ஸ் கூட அப்படி இருக்கும். அப்படி தான் நான் என் ஹஸ்பண்டையும் யோசிப்பேன். அவங்களுக்கு அது ஒரு ப்ரைவேட் பாண்டிங். ஹஸ்பண்ட் பாண்டிங்கே மட்டும் எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி அது எனக்கு தெரியல. நான் பர்சனலாக அப்படி இல்லை. ஸோ ஷேர் பண்ணிப்போம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாரும் இருக்காங்க.